இந்தா ஸ்வீட் எடுத்துங்க எல்லாரும். ஏய் எதுக்குடா ஸ்வீட்? எதுக்குன்னு சொல்றேன், எடுங்க முதல்ல ஸ்வீட்டை. எதுக்குன்னு சொல்லுடா சீக்கிரம். நான் சொல்றேன், முதல்ல ஸ்வீட் எடுங்க. சரி எடுத்துட்டோம். சொல்லு. இப்போ சொல்லு. எடுத்துக்க மாப்ள. இப்போது சொல்றா. சொல்றேன். இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? ஆமா ஆமா மச்சான். பார்த்தோம். உன் மச்சான் மர்டர் கேஸ்ல உள்ள போயிருக்கான். பாவம் மச்சான், கல்யாண ராமனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்ன பண்றது, விதி யார விட்டுச்சு? கல்யாணராமன் ரொம்ப நல்லவனாச்சே. நிஜமாவே அவன் கொலை பண்ணானா இல்ல வேற யாராவது? டேய், அந்த ஆராய்ச்சிலாம் இப்ப உனக்கு எதுக்கு? ஏதோ லட்ட தின்னியா அப்படியே ஜாலியா கிளம்புனியான்னு இல்லாம அவன் இப்ப ஜெயில இருக்கான், அதான் மேட்ரு. என்ன மச்சான் இப்படி சொல்ற? உன் மச்சான் ஜெயிலுக்கு போனது உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? வருத்தம் இல்ல. நான் ஏன்டா அவனுக்கு போய் வருத்தம் பண்ணோம்? ஆனா நான் இப்ப ஸ்வீட் கொடுத்ததுக்கு காரணமே என் டார்லிங் சுகந்தி எனக்கு கிடைக்க போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இப்ப ஸ்வீட்டு நைட்டு வெயிட்டான நம்ம பார்ட்டி. டேய் கன்ஃபார்ம்னு எப்படி சொல்ற? டேய் என்னடா நீ முட்டாள் மாதிரி கேள்வி கேக்குற? என் மச்சான் மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான்டா. இப்படிப்பட்ட குடும்பத்துல எவன் பொண்ணு எடுப்பான்? அதனால அரவிந்தோட அம்மாவும் அப்பாவும் என் மாமியார் வீட்டுக்கு வந்து கேவலப்படுத்திட்டாங்க. உங்க பொண்ணெல்லாம் எங்களுக்கு வேணாம், இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பாவம் சுகந்தி வீட்டுல அழுதுட்டு இருக்கா. கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல. அது சரி, அரவிந்துக்காக அழுதுகிட்டு இருக்க சுகந்தி உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? சம்மதிச்சு தாண்டா ஆகணும். என்னடா முழிக்கிறீங்க, புரியலையா? புரியலையே. லட்ட சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டி பெரிய நாயகியும் என் மாமியாரும் சேர்ந்து சுகந்திய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு என் காலில் விழுந்து கெஞ்ச போறாங்க. அவங்களே எனக்கு சுகந்திய கட்டி வைக்க போறாங்க. அப்படி அவங்க கெஞ்சறதுக்கு காரணம் அங்கதான் நிக்கிறான் இந்த பிரகாஷ். அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். ஏய் நீ பயங்கரமான கில்லாடிடா. பின்ன என் சுகந்திய மடியில போட்டு தாளாட்டாம விட்டுருவனா இந்த பிரகாஷ்? ஏய் நம்ம பிரில்லியன்ட்டா டீல் பண்றோம் பாருடா. மச்சானுக்கு உடம்பெல்லாம் மச்சான்டா. என்ன சுகந்தி இந்த பக்கமா போறா? எங்க போறான்னு பார்க்கணுமே. ஏய் பிரகாஷ், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வேற என்னடா யோசிப்பான்? சுகந்தி கூட தேனிலவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் இல்ல. சரி நீங்க லட்டு சாப்பிட்டுருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் சரி வாங்கடா. சரிடா. ஏய் மச்சான், நீ சீட்டை போடுற, நம்ம ஆடுவோம். அரவிந்த், அரவிந்த். சுகந்தி வா. சுகந்தி என்ன அரவிந்த், உங்க அப்பா அம்மா வந்து இப்படி கலடா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் சுகந்தி, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்ன பண்றது சுகந்தி? ஏன் அரவிந்த், நீயாச்சும் உங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல? எங்க வீட்டுக்கு வராம தடுத்திருக்கலாம்ல? அவங்க உங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாது சுகந்தி. ஐயோ, இருந்தாலும் உங்க அண்ணன் கொலை கேஸ்ல மாட்டினதுனால யாரா இருந்தாலும் யோசிக்க தானே செய்வாங்க சுகந்தி. அவங்களை நான் என்னன்னு சொல்லி தடுக்கிறது? ஐயோ அரவிந்த், எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல, அதான் உண்மை. கோர்ட்ல தன்னை நிரபராதி நிரூபிச்சு எங்க அண்ணன் விடுதலை ஆயிடுவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது நடந்துட்டா நமக்கு நல்லது சுகந்தி. நானும் எங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என்ன சுகந்தி, ஒருவேளை உங்க அண்ணன் ரிலீஸ் ஆகாம போயிட்டா என்ன பண்றது சுகந்தி? அப்ப நம்ம கல்யாணம்? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற அரவிந்த்? அவன் ஆசையா அதான் சுகந்தி.
இவரை நீ சந்திக்க வருவேன்னு எனக்கு தெரியும் சுகந்தி. சில உண்மைகளை உனக்கு புரிய வைக்க தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா சுகந்தி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவை அனுப்பிச்சு வச்சது இவரே தான். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன்? சும்மா நடிக்காத. உன் அப்பா அம்மா மாதிரி நீயும் என் மச்சான் கொலைகாரன்னு நினைக்கிற. ஐயோ, இல்ல சார், நான் அப்படி நினைக்கவே இல்லை சார். ஆமா மாமா, அரவிந்த் அப்படிப்பட்டவன் இல்ல. நீ சும்மா இரு சுகந்தி, உனக்கு நல்லது கெட்டது புரியாது. இவன் உன்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். சுகந்தி, இவர் நல்லவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் சுகந்தி? அவங்க அப்பா அம்மா கை காலில் விழுந்து நம்ம வீட்டுக்கு வராம தடுத்திருக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சாரா இவரு? இவங்களால நமக்கு எவ்வளவு அசிங்கம். சார் அது என்னையும் மீறி நடந்து. போய் சொல்லாத. உண்மை என்னன்னு நான் சொல்லட்டுமா? கேட்டா நீ அதிர்ச்சி ஆயிடுவ சுகந்தி. நீ சுகந்திய கழட்டி விட பாக்குற. உன் அம்மா மாதிரியே நீயும் கொலைகாரன் வீட்டுல பொண்ணு எடுக்க விரும்பல. என்னங்க விட்டு ஓவரா பேசிட்டு போறீங்க? ஏய், இப்ப நீ எதுக்கு சத்தம் போட்டு பேசுற? சத்தம் போட்டு பேசிட்டா பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா? சும்மா சுகந்தி முன்னாடி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. சுகந்தி மேல உனக்கு இருக்கிற காதல் பொய்ன்னு நான் சொல்றேன். ஹலோ, நான் அப்புறம் டென்ஷன் ஆயிருவேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. சொன்னா என்ன பண்ணுவ? ஏய், அண்ணன் ஜெயிலுக்கு போனா பாவம் தங்கச்சி என்ன பண்ணுவா? அத உங்க அப்பா அம்மா கொஞ்சமாவது யோசிக்க வேணா? எடுத்தும் கவுத்தோன்னு பேசினா என்ன அர்த்தம்? அவங்க வெளியில சொல்லிட்டாங்க, நீ வெளியில சொல்லாம சுகந்திட்ட நடிச்சிட்டு இருக்க. நீ சுகந்திய நிஜமா காதலிக்கல. உன் காதல போய் போய் போய். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஏய் அரவிந்த்! என்ன? அரவிந்த்! என்ன காரியம் பண்ற நீ? இதோ பார் சுந்தி, என்ன பார்த்து என்ன வேணா சொல்லட்டும், நான் தாங்கிக்குவேன். ஆனா என் காதலையே போயின்னு சொன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் சுந்தி? பரவாயில்ல பரவாயில்ல, என்னையே அடிக்க வரல. நீ என்ன அடிச்சிருந்தாலும் அதை நான் சுகந்திக்காக பொறுத்திருப்பேன். நீ சுகந்தி மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னே வச்சுப்போம். அதுல சந்தேகமே வேணாம், உண்மைதான். சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா, கடைசி வரைக்கும் இதே உறுதியோட நீ இருந்தா, சுகந்தி உனக்கு தான். ஆனா கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி திருட்டுத்தனமான இடத்துல சந்திக்கிறத கொஞ்சம் நிறுத்து. வா போலாம் சுகந்தி. மாமா, மாமா, சாரி மாமா. எதுக்கு சுகந்தி? அரவிந்த்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏ, ச்சே, நான் இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல சுகந்தி. இந்த பார், நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். பாப்பலாம். சார், வருணுக்கு எப்படி இருக்கு? அவருடைய உண்மையான நிலவரம் என்ன? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. கண்ணாடி பாட்டில் குத்துனதால ஸ்டமக்கு லிவர் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா இன்னும் அவரு கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டல.
அதனால உறுதியா எதுவும் சொல்ல முடியாது சார். இதுக்கு மேல கடவுள் செயல். புரியுது டாக்டர். ஆனா இப்போ எங்க ப்ராப்ளம் என்னன்னா, நடந்ததை பத்தி வருண் கிட்ட வாக்குமூலம் வாங்கியே ஆகணும். இல்லனா சட்டப்படி எங்களால. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, அப்படியா? ஓகே, உடனே வரேன். என்னாச்சு டாக்டர்? வருண் கண்ணு முடிச்சிட்டாரா சார்? அப்படியா? வாங்க சார் போய் பாப்போம். வாங்க போலாம். வருண், கண்ணை திறந்து பாருங்க. பாருங்க பாருங்க வருண். வருண், are you okay? மிஸ்டர் வருண், உங்களை கொலை முயற்சி பண்ணதா நாங்க கல்யாண் ராமனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நடந்தது என்னன்னு சொல்றீங்களா? சார் சார், அது அது உண்மை இல்லை சார். கல்யாண் ராமன், அபிராமி 2 பேருமே நிரபராதி சார். நான் இப்படி ஆனதுக்கு காரணம் யாரும் இல்லை சார். It's a type of suicide. அபிராமி, கல்யாண் ராமன் 2 பேருமே என்ன காப்பாத்தான் வந்தாங்க. இதுதான் சார் உண்மை. பயப்படாதம்மா, ஒன்றும் ஆகாது. தம்பிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இதுதான் சார் நடந்துச்சு. தேங்க்யூ மிஸ்டர் வருண். நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? ப்ளீஸ் சொல்லுங்க நீங்க டாக்டர். ஒன்றும் பதட்டப்படாதீங்க. பேஷண்ட் கண்ணை முடிச்சிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேஸ்ல கல்யாணராமன் குற்றவாளி இல்லைன்னு தான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதாவும் வருண் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. எஸ். டாக்டர், என் பையன்கிட்ட பேசணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். பார்க்கலாம், ஆனா யாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கணும். அப்படி பார்க்கறதுன்னா பார்க்கலாம். நாங்க disturb பண்ண மாட்டோம். சரி. உள்ள போய் பாருங்க. வாங்க சார். ஓகே சார். வருண், தம்பி, தம்பி, மாப்ள, ஏய் தம்பி பாருடா தம்பி. மாப்ள, தம்பி, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? யார் எக்கடி கெட்டு போனா உனக்கு என்னடா? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியாம போனதுக்கு அபிராமி ஆண்டி தான் காரணமாப்பா? சொல்லுங்கப்பா. ஆண்டி அப்படிதான் சொல்றாங்க. இல்லம்மா, அது போய் எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் தான் காரணம். அப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். அப்பா வாங்கப்பா. இல்லம்மா, அப்பாவால முடியாது. ஏன்? அம்மா மாதிரி அப்பாவும் சாமி கிட்ட போறேன். தம்பி
டேய் ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஏனண்டா அப்படிலாம் பேசாதடா. டேய் வருண், என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா சாமி கிட்ட போயிட்டு எப்பப்பா திரும்பி வருவீங்க? சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. எப்பப்பா திரும்பி வருவீங்க? அப்பா 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 வாங்கப்பா. அப்பா 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 வாங்கப்பா. அப்பா அப்பா வருண். நீங்கப்பா. மாப்ள தம்பி வருண். மாப்ள தம்பி மாப்ள டேய் வருண், மாப்ள டேய் வருண், மாப்ள வருண். தம்பி டேய் வருண், நீ வருண் அக்காவை பாருடா. டேய் வருண், ஏன்டா இப்படி பண்ணிட்ட? டேய் டேய் அப்பா வந்திருக்கடா, பேசுடா. டேய் 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 கண்மணியை விட்டு போறதுக்கு எப்படிடா உனக்கு மனசு வந்தது? டேய் வருண் பேசுடா. பாருடா, கண்மணிய பாருடா. அவனுக்கு நாங்க என்னடா பதில் சொல்லுவோம்? ஏன்டா இப்படி பண்ண? ஆண்டி அப்பா ஏன்டி ஏஞ்சிக்க மாட்டேங்கிறாரு? அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாம். வருண், ஏன்டா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியத்தை பண்ண? பாருடா பாருடா வருண், பாருடா. என் தம்பியை கண்ணை திறந்து பார்க்க சொல்லுங்க. என் தம்பியை பார்க்க சொல்லுங்க.